உயர்நீதிமன்றத்தில் தமிழை வழக்கு மொழியாக மத்திய அரசு அறிவிக்கும் வரை தொடர் போராட்டங்கள் நடத்தப் போவதாக போராட்டக் குழு அறிவித்துள்ளது. உயர்நீதிமன்றத்தில் தமிழ் மொழியை வழக்கு மொழியாக்க கடந்த 2006ஆம் ஆண்டு தமிழக அரசு சட்டசபையில் தீர்மானம் நிறைவேற்றியது. அந்த தீர்மானத்தை மத்திய அரசுக்கு அனுப்பிய போது அதை ஜனாதிபதிக்கு அனுப்பாமல் உச்சநீதிமன்றத்திடம் கருத்து கேட்டு அனுப்பிவிட்டது. உச்சநீதிமன்ற கருத்துக்கு தமிழக தீர்மானத்தை அனுப்பியது முறையற்ற செயல் என்றும், ஜனாதிபதியின் ஒப்புதலை பெற்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழை வழக்காடு மொழியாக்க மத்திய அரசு முன்வர வேண்டும் என்றும், அதுவரை தொடர் போராட்டங்களை நடத்த உள்ளதாகவும் உயர்நீதிமன்றத்தில் தமிழ் போராட்டக் குழு என்ற அமைப்பு அறிவித்துள்ளது. தமிழக சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றி மத்திய அரசுக்கு அந்த தீர்மானத்தை அனுப்பி வைத்து குடியரசுத் தலைவரினுடைய ஒப்பத்தை பெறுவதற்காக அனுப்பி வைத்தது. மத்திய அரசு அந்த தீர்மானத்தை முறையாக குடியரசுத் தலைவர் மாளிகைக்கு அனுப்பி வைக்காமல் உச்ச நீதிமன்றத்திற்கு அதை கருத்து கேட்டு அனுப்பி வைத்தது. தமிழ் என்பது இந்த நாட்டு மக்களினுடைய மொழி. இந்த நாட்டினுடைய நீதிமன்றம் இந்த மக்கள் மொழியில்தான் இந்த நீதிமன்றம் இயங்க வேண்டும். இது மக்களினுடைய கோரிக்கை. எங்களுடைய போராட்டம் இன்றிலிருந்து ஆரம்பிக்கிறது என்று எங்களுடைய போராட்ட குழுவினுடைய சார்பாக இதை நாங்கள் அறிவித்துக் கொள்கிறோம். முதல் கட்டமாக சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியை வெள்ளியன்று சந்தித்து மனு அளிக்க உள்ளனர்.